Hello மக்களே, வெல்கம் டு MTV's குக்கிங். இன்னைக்கு நம்ம குக்கிங்ல பழைய இட்லி வச்சு ஒரு சூப்பரான இட்லி உப்மா ரெசிபி தான் பார்க்க போறோம். வெயிட் உப்மானோனே ஓடிராதீங்க. இந்த உப்மா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளியை கியூபா கட் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் மார்னிங் அவிச்ச இட்லி. இப்போ நம்ம நைட்டுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நீங்கள் நேற்று செஞ்ச இட்லினாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நனைச்சி இட்லியெல்லாம் சேர்த்து உதுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம உதுத்து விட்டாச்சு. அடுத்து நம்ம கடாயை காய வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 5-6 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் கூடவே சேர்த்துக்கலாம். இது ஒரு 50% வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு இந்த உப்புமா செய்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உதுத்து வச்சுருந்த இட்லியை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை கிளறி விடுங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் பெப்பர் இதில் சேர்த்துக்கிறோம். பெப்பர்னால் நைஸ் பெப்பர் கிடையாது. ஒரு 10 பெப்பரை வந்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க 1-2. அந்த பெப்பரை இதில் சேர்த்துக்கோங்க. பெப்பருக்கு பதிலாக நீங்கள் இட்லி பொடி கூட சேர்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம 2 நிமிஷம் கிண்டி விட்டதுக்கப்புறமா இறக்கிடலாம். எப்போவுமே கிண்டும் போது ஒரு 2 நிமிஷம் அதிகமாக வச்சு கூட கிண்டுங்க. அடியில் வந்து தூர் பிடிக்கும் இல்லையா, அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செம்ம டேஸ்டியான இட்லி உப்புமா ரெடி. இதுக்கு நான் ரெட் சட்னி கூட சர்வ் பண்ணுறேன். ஆனால் ரெட் சட்னி கூட நீடர் இல்லை, சும்மா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் போய் குக்கிங் ரெசிபிஸ்னு பாருங்கள். நம்ம சேனல் விளாக்ஸும் போட்டுட்ருக்கோம், அதுவும் பாருங்கள். அது ட்ராவல் விளாக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். டாடா, நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.